வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கன்னி ராசி என்பது பிரபஞ்சத்தின் ஒழுங்கு என்று கூட சொல்லலாம். இது புதன் ஆட்சியில் வரும் ராசி. ஆனால் இதன் ஆழமான சக்தி, பகுத்தறிவு, கட்டுப்பாடு, சுத்தம் மற்றும் விவரங்களுக்கு அன்பு என்பவையாகும். கன்னிராசிக்காரர்கள் பிறவிலேயே நேர்த்தி என்ற சக்தியுடன் பிறந்தவர்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் முழுமைக்கு அருகில் இருக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு தெய்வீக ஒழுங்காக பார்க்கிறார்கள். அவர்கள் நுண்ணிய விஷயங்களையும் கவனிக்கிறார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களை விட உயர்த்துகிறது. அவர்களின் மனம் ஒரு சிறந்த ஆலோசகர்களின் மூளை போல இயங்கும். அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்கள் சிந்தனையில் ஒரு பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கற்பனை ஆற்றல் உடையவர்கள். ஆனால் அதை கட்டுப்பாட்டுடன் கையாளும் திறன் அவர்களிடம் உண்டு. அவர்கள் எந்த துறையிலும் சிறந்த நிபுணராக மாறுவார்கள். பணியிலும், கல்வியிலும், வணிகத்திலும் அவர்கள் மைக்ரோ டீட்டெயில் வரை கண்காணிப்பார்கள். அதிலும் முக்கியமாக அவர்கள் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள், கணக்காளர்கள், டாக்டர்கள், விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்கள் ஆக உயர்வார்கள். அவர்களுடைய மனம் ஒரு அறிவு கோவில். அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள். அவர்கள் உண்மையை ஆராய்வார்கள். ஆனால் உண்மையை வெளிப்படுத்தும் போது கருணைகளையும் இணைப்பார்கள். இது அவர்களை மனித நேயமும் நுண்ணறிவும் சேர்ந்த ஒரு அரிய ஆளுமையாக ஆக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு செல்வம் அதிர்ஷ்டத்தால் அல்ல, உழைப்பால் வரும். அவர்களுடைய வாழ்க்கையில் சனி மிக வலிமையான பாத்திரம் வகிக்கிறது. அதனால் அவர்கள் மெதுவாக வளர்வார்கள், ஆனால் உறுதியுடன் நிலை நிற்பார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் பணம் திடீரென இல்லாமல் படிப்படியாக வரும். ஆனால் வந்ததும் அது நிலையானது. இழப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அவர்களின் பணம் அறிவால் சம்பாதிக்கப்பட்டது என்பதால் அதில் பிரபஞ்ச ஆசீர்வாதம் இருக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் பாதுகாப்பை முதன்மையாக கருதுவார்கள். அதனால் அவர்கள் எந்த பெரிய கனவுகளையும் அடித்தளத்துடன் கட்டுவார்கள். சனி, புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்தால் அவர்கள் சொத்து சம்பாதிக்கிறார்கள். புதிய வீடு வாங்குதல், குடும்பத்திற்காக புது கார் வாங்குதல், நிலம் அல்லது வணிக இடம் வாங்குதல், இவை அனைத்தும் நடக்கும். அவர்கள் வாங்கும் சொத்துக்கள் அனுகூலமான திசையில் இருக்கும். அதனால் அந்த வீடு தெய்வீக ஆசீர்வாதம் கொண்டதாக இருக்கும். அந்த வீடு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செழிப்பையும் அமைதிகளையும் தரும். மேலும் கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களுடைய மனப்பாங்கில்தான் இருக்கிறது. அவர்கள் சிந்திக்கும் விதமே அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். புதன் அவர்களுக்கு வாய்ப்பை கணிக்கும் திறனை கொடுத்துள்ளான். அவர்கள் யாரும் கவனிக்காத விஷயங்களில் பொக்கிஷம் கண்டுபிடிப்பார்கள். குரு அவர்களின் வாழ்க்கையில் நுழையும் காலங்களில் அவர்கள் திடீரென அதிர்ஷ்ட உயர்வு அடைவார்கள். அவர்களுடைய பெயர் பரவத் தொடங்கும். அவர்கள் தொடங்கும் திட்டங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி பெறும். அவர்கள் புரிந்து கொள்வதுதான் அதிர்ஷ்டம். மற்றவர்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை அனுப்பும் போது கன்னிராசிக்காரர்கள் அதை அடையாளம் காண்கிறார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலிமையான ராஜயோகம் உள்ளது. ஆனால் அது தாமதமான பலன் தரும். அவர்களுக்கு 35 வயதிற்கு பிறகு வாழ்க்கை மாற்றம் தொடங்கும். சனி அவர்களை சோதித்து உருவாக்குவான். குரு அவர்களை உயர்த்துவான். ஏனென்றால் திடீர் உயர்வு, பதவி மாற்றம், புதிய பதவி, வெளிநாட்டு வாய்ப்பு, செல்வ உயர்வு, புகழ் விரிவடைதல், தெய்வீக புகழ், ஆன்மீக உயர்வு, குடும்ப வாழ்க்கை நிலைநாட்டல். அந்த நேரத்தில் அவர்களின் பெயர் அறிவும் நேர்மையும் கலந்த முன்னோடி என்று பரவிவிடும். அவர்கள் தங்கள் துறையில் அடையாளமாக மாறுவார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வெளி உலகில் பிஸியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தெய்வ சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க விரும்புகிறார்கள். அவர்கள் நன்மை செய்யும் வழிகளை தேடுகிறார்கள். அவர்களுடைய சேவை மனம் ஒரு தெய்வீக வழிபாடு. சேவை என்பதே வழிபாடு. இதுவே கன்னி ராசிக்காரர்களின் மந்திரம். அவர்கள் செய்த சிறிய உதவிகள் கூட கடவுளின் கண்களில் பெரிய புண்ணியமாக எழுதப்படும். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட வெற்றி. அவர்கள் பேசுவதில் நயம், செயலில் துல்லியம், சிந்தனையில் ஒழுங்கு, மனதில் நம்பிக்கை மற்றும் இதயத்தில் கருணை. இதுவே அவர்களின் அசல் அடையாளம். கன்னிராசிக்காரர்கள் மெதுவாக நடப்பார்கள். ஆனால் அவர்கள் சென்ற இடம் நிலையான வெற்றி என்ற சிகரம். அவர்கள் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களின் பெயர் நேர்த்தியின் நாயகன். அதே போல கன்னிராசிக்காரர்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் அதை புனித கடமை என்று பார்க்கிறார்கள். அவர்கள் அழகு, ஒழுங்கு, துல்லியம் என்ற 3இன் இணைப்பு. அவர்கள் ஒரு சிறிய பொறுப்பையும் மிகுந்த நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கான தொழில்கள் மருத்துவம், கணக்கியல், கல்வித்துறை, வணிக ஆலோசனை, சீரமைப்பு, ஆராய்ச்சி, டேட்டா அனாலிசிஸ், அரசு நிர்வாகம் மற்றும் சட்டம்,
சுகாதாரம், ஆய்வு, உணவு வடிவமைப்பு. அவர்கள் அறிவும் ஒழுங்கும் சேர்ந்த தொழில்களை தேர்ந்தெடுத்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். சனி அவர்களுக்கு உழைப்பில் உயர்வு கொடுப்பான். அவர்கள் சிறிய பணியில் தொடங்கி மேலாளர், ஆலோசகர் அல்லது நிறுவனத்தின் மூளை எனும் பதவியிலேயே நிற்பார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறந்தது. ஆனால் அதில் நுட்பமான துறை தேர்வு செய்தால் மட்டுமே அவர்களிடம் அபாயத்தை கணிக்கக்கூடிய திறன் உண்டு. அதனால் அவர்களுக்கு நிதி ஆலோசனை, கணக்கு சரிபார்ப்பு, ஆராய்ச்சி மற்றும் மதிப்பீடு, பங்கு முதலீடு, டிஜிட்டல் சேவை வணிகம் போன்ற துறைகள் செல்வம் தரும். பண அதிர்ஷ்டம் மிக வலுப்படும். அதாவது புதன் குரு சேர்க்கை புதிய வருமான வாய்ப்புகள் இருக்கிறது. சனி குரு திருஷ்டி நிலம், வீடு, வணிகம் மூலம் பெரும் செல்வம். வெளிநாட்டு தொடர்புகள், பெரிய ஒப்பந்தங்கள் மூலம் கோடீஸ்வர யோகம் உண்டாகப் போகிறது. அவர்கள் சம்பாதிக்கும் பணம் நீண்ட நாள் நிலைக்கும். அவர்கள் முதலீட்டில் மிக நுணுக்கம் காட்டுவார்கள். அதனால் இழப்பு அரிது. கன்னிராசி குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள். அவர்கள் தங்கள் வீட்டை ஒரு புனித ஆலயம் போல பராமரிப்பார்கள். அவர்களின் குடும்பம் அமைதியும் ஒழுங்கும் நிறைந்ததாக இருக்கும். அவர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மிகுந்த திட்டமிடலுடன் செயல்படுவார்கள். அவர்களின் துணைவியார் அல்லது கணவர் அவர்களுடைய அறிவையும் கட்டுப்பாட்டையும் மதிப்பார்கள். அவர்கள் உருவாக்கும் குடும்பம் நம்பிக்கைகளையும் நயமும் கலந்த சிறந்த கூட்டணி. அதிர்ஷ்ட நேரங்கள்: வீடு வாங்கும், குடும்ப விரிவாக்கம், திருமண மகிழ்ச்சி, குழந்தை பிறப்பு அனைத்தும் நடக்கும் காலகட்டம். அவர்களின் வீடு தெய்வீக சக்தியால் ஆசிர்வதிக்கப்படும். கன்னிராசிக்காரர்கள் காதல் நேர்த்தியும் உண்மையுமாக இருக்கும். அவர்கள் சினிமா மாதிரி காதல் அல்ல, அழகான புரிதல் கொண்ட உறவை விரும்புவார்கள். அவர்களுக்கு உறவு என்பது விளையாட்டு அல்ல, பொறுப்பு. அவர்கள் விரும்பும் ஒருவரை வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள். அவர்களுடன் இருப்பவர்கள் அமைதிகளையும் உறுதிகளையும் உணர்வார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் குடும்பத்தை கடவுளைப் போல காப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஒரு தெய்வீக கூட்டணியாக மாறுவார்கள். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்தான் ஆதிக்க கிரகம். புதன் அறிவையும் சொற்களையும் ஒழுங்கையும் அளிக்கிறான். அதனால் இவர்களுக்கு புத்தி யோகம் மிகவும் வலிமையானது. அவர்கள் எந்த பிரச்சனைகளையும் சரியான தீர்வுடன் அணுகுவார்கள். அவர்களுக்கான முக்கிய அதிர்ஷ்ட யோகங்கள்: புத்தி யோகம், விவேகம், நுண்ணறிவு, தீர்மான ஆற்றல். தனவா யோகம், கடின உழைப்பின் மூலம் பெறும் செல்வம். சூட்சம யோகம், மற்றவர்களுக்கு தெரியாத வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறன். குரு சனி சேர்க்கை யோகம், ஆன்மீகத்தில் உயர்வு, நிதானமான வெற்றி. 2029 முதல் 2033 வரை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்த காலம். புதன் குரு சனி இணைந்து தொழில், பணம், புகழ் என மூன்றையும் வழங்குகிறான். அவர்கள் வாழ்க்கையில் அதுவரை கனவாக இருந்த ஒன்று நிஜமாகும். வீடு வாங்கல், வணிக விடிவு அல்லது உயர்ந்த பதவி போன்றது. மேலும் கன்னிராசிக்காரர்கள் சிறிய இலக்குகளை நோக்கி செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பெரிய சாதனை நோக்கி செல்வார்கள். அவர்கள் பிறந்த நேரத்தில் புதன் குரு சனி நல்ல நிலை பெற்றிருந்தால் மகா ராஜ யோகம் உருவாகும். இந்த யோகம் அவர்களுக்கு வெளிநாட்டில் பதவி உயர்வு, பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு, அரசாங்கம் அல்லது அதிகாரத்துறையில் முக்கிய இடம், சமூக மதிப்பு, புகழ், மரியாதை அனைத்தையும் கொடுக்கும். குரு புதன் ராஜயோகம் அவர்களை ஒரு திட்டமிடும் ஆளுமையாக மாற்றும். சனி சுக்கிர யோகம் நீண்ட நாள் செல்வம், நிலம், கார், சொத்து. சூரிய புதன் புது யோகம் அரசியல், நிர்வாகம், அரசு பதவிகள். அவர்கள் முயற்சி செய்து உச்சியில் செல்வார்கள். அந்த உச்சியில் அவர்கள் ஒருவரை தாங்கிக் கொள்ளாமல் தாமே தங்களை உயர்த்தி கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் மிகவும் வலிமையானது. அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே நிலை பெறுவார்கள். மரியாதையும் பொருளாதார நிலையும் பெறுவார்கள். அவர்களுக்கு தொழில்நுட்பம், மருத்துவம், ஆராய்ச்சி, கல்வி, நிர்வாகம் போன்ற துறைகள் மூலம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். 2031 2034 புதன் சுக்கிர சேர்க்கை, கல்வி அல்லது வேலைவாய்ப்பால் வெளிநாட்டு பயணம். 2040 2046 குரு சனி பார்வை, குடியேற்றம், குடியுரிமை, நிரந்தர வசதி. 2052 2056 சூரியன் புதன் வலிமை, வெளிநாட்டில் சொத்து, வணிகம், பெரும் பெயர். அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் தங்கள் வேரை மறக்க மாட்டார்கள். அவர்கள் கலாச்சாரம், நம்பிக்கை, ஒழுக்கம் ஆகியவற்றை அங்கேயும் கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீக விழிப்பு ஏற்படும். அவர்கள் தங்களின் பணம், பதவி, புகழ் அனைத்தையும் அடைந்த பிறகு இது மட்டும்தானா வாழ்க்கை என்ற கேள்வி எழும். அது அவர்களை தியானம், யோகா, தெய்வ ஆராதனை, பரோபராகம் என்ற பாதையில் அழைத்து செல்லும். அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஒரு விசேஷ சக்தியை உணர்வார்கள். அது அவர்களுக்கு மன அமைதி, மன உறுதி, எதிர்காலத்தை கணிக்கும் திறன் ஆகியவற்றை வழங்கும். ஆன்மீக எழுச்சி ஏற்படும் பருவம்.
குரு சனி இணைப்பு வாழ்க்கையின் புதிய அர்த்தம். அவர்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தால் அவர்களுடைய வாழ்வும் புகழும் இன்னொரு நிலைக்கு செல்கிறது. அவர்கள் பிறரை வழிநடத்தும் ஆசான் மாதிரி மாறுவார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே கண்காணிப்பு கொண்டவர்கள். அதாவது கடவுள் எப்போதும் இவர்களுடன் இருப்பார். பலமுறை அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பார்கள். அது தெய்வ அருள். அவர்கள் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் அந்த தெய்வம் விரைவில் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிவபெருமான், கணேசா, துர்க்கை அம்மன், விஷ்ணு மற்றும் புத்தர். அவர்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் இருளில் முடியாது. அவர்களை கடவுள் ஒளியாய் நடத்துவார். மேலும் இந்த ஆண்டிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அமைதியான மாற்றம் தொடங்கும். கடந்த சில ஆண்டுகளாக சிக்கலாக இருந்த வேலை, பணம், உறவு போன்றவை மெல்ல தெளிவடையும். புதன் வலிமை பெறுவதால் புதிய வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு தொழிலில் பதவி உயர்வு, சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது நவீன தொழில் தொடக்கம். சிறப்பு யோகம். புதன் சனி பார்வை தொழிலிலும் நிதியிலும் உறுதிப்படையான அடித்தளம் அமைக்கும். பண அதிர்ஷ்டம். சிறிய முதலீடுகள் பெரிய லாபத்தை தரும் காலம். அதாவது இது அதிர்ஷ்ட துவக்க வருடம். குரு 9ஆம் வீட்டில் இருந்து பார்வை கொடுப்பதால் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். வீடு வாங்கும் யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பு, மேலும் தொழில் விரிவாக்கம் எல்லாம் ஒரே நேரத்தில் நிகழும். உயர்வு. நீண்ட நாள் கனவாக இருந்த திட்டம் நடைமுறையில் வரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. தெய்வ அருள். கணேசா வழிபாடு வெற்றியை வேகமாக கொண்டு வரும். அடுத்ததாக இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனை. புதன் மற்றும் குரு இணைந்து மிகுந்த வாய்ப்புகளை கிடைக்கும். தொழில்துறையில் மாற்றம், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வணிக விரிவு எல்லாம் ஒரே நேரத்தில் வரலாம். தொழில் யோகம். அதிகாரிகள் பாராட்டு, பதவி உயர்வு, பண யோகம், வணிகம் முதல் பெரிய வருமானம். வீடு, கார் யோகம். குடும்பத்தோடு சேர்ந்து சொத்து சேர்க்கும் காலம். அந்த வகையில் கோடீஸ்வர யோகத்தின் விதை நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் எதிலும் புதிய அடையாளம் பெறுவார்கள். தொழிலில் உயர்வு, பெயர், புகழ் அனைத்தும் உச்சம் தொடும். சிறப்பு பலன்கள். வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பு, வீடு, கார் வாங்கும் யோகம், வணிக வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி. இந்த வருடத்தில் தொடங்கும் முயற்சிகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அடித்தளம் ஆகும். இந்த வருடம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உள்ளார்ந்த விழிப்பு ஏற்படும். குரு சனி இணைந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை பிளஸ் மன அமைதி பிளஸ் தெய்வீக பாதுகாப்பு வழங்கும். அவர்கள் செய்த சிறிய முயற்சிகளும் பெரிய பலன்களை தரும். அதிர்ஷ்டம். தெய்வ வழிபாடு, பரோபராகரம், பிறல் நலனில் ஈடுபடும் செயல்கள் மிகுந்த புண்ணியம் தரும். பணயோகம். திடீர் லாபம், வணிக வளர்ச்சி அல்லது எதிர்பாராத சொத்தும் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய அசல் சக்தியை வெளிக்காட்டும் பருவம். அவர்கள் தங்கள் துறையில் முன்னிலை வகிப்பார்கள். சிலருக்கு அரசாங்க அங்கீகாரம், விருது அல்லது சமூக புகழ் கிடைக்கும். பண நிலை. பெரும் வளர்ச்சி, முதலீட்டில் வெற்றி, குடும்பம் அமைதி, புதிய உறவுகள் வலுப்படும். வாழ்க்கை பாதை. நிரந்தர உயர்வு துவக்கம். இது கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தங்க காலம். குரு சனி சுக்கிரன் ஒரே நேரத்தில் ஆதரவாக இருப்பதால் அனைத்து துறைகளிலும் சாதனைகள். பண அதிர்ஷ்டம். வணிக விரிவு, சொத்து வாங்கல், முதலீட்டில் பெரிய லாபம், தொழில் தலைவர், ஆலோசகர், நிர்வாக அதிகாரி எனும் உயர்ந்த நிலை. புகழ், பெயர், மரியாதை, சமூகம் பாராட்டும் நிலை. குடும்பம் அமைதி, உறுதியான உறவுகள், குழந்தைகளின் வெற்றி. இது அவர்களின் வாழ்க்கை மாறும் பருவம். அவர்களின் பெயர் தலைமுறைகள் கடந்த நினைவில் நிற்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். துணைக்கு நீண்ட மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி, பற்கள், தொண்டை பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. குரல் வளையத்தில் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல அனுகூல காண்பீர்கள். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும். பணவரவு ஏற்படும். புதிய வீட்டிற்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். இருக்கும் வீட்டை மாற்றுவீர்கள். இன்டீரியர் டெக்கரேட் செய்வீர்கள். பெரிய அளவில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்திலிருந்து வந்த மன கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். இழுபடியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். நரசிம்மரை வழிபாடு செய்வது, நரசிம்மர் காயத்ரியை ஜபிப்பது அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபங்கள் ஏற்படும். வீடு, நிலம் விற்பனை செய்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு விற்பனை செய்யும் யோகம் உண்டாகும். பணவரவு ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்து வந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துடன் ஒன்று சேரும் பாக்கியம் உண்டாகும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும் யோகங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். நகைகள், ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தடைகளை தவிடுபொடியாக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும்.
அதேபோல் குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையை இழந்தீர்களோ அந்த வேலை திரும்ப கிடைக்கும். யாருக்கு குருவாக இருந்து துரோகத்தை கண்கூடாக பார்த்தீர்களோ, எந்த நல்ல விஷயத்துக்கு உதவி செய்ய போய் கெட்டவனாக பெயர் பெற்றீர்களோ அந்த நிலைமையெல்லாம் மாறும். இனிமேல் குழப்பத்தை சந்திக்காமல் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும். பழைய தொடர்புகள், பழைய அலுவலகம், பழைய நட்பு போன்றவை கிடைக்கும். மாமியார் மூலமாக பணம், ஆவணங்கள், சொத்துக்கள் வந்து சேரும். வீட்டில் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு விதத்தில் நெகட்டிவான செய்திகள் வந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வந்து சேரும். கொழுப்பு கட்டிகள் போன்றவை சரியாகும். வேலையில் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க என்று வருத்தப்படுபவர்களுக்கு அது போன்ற நிலைமை மாறும். நீதிமன்றத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மற்றவர்கள் மூலமாவது ஜெயிக்கும் சூழல் ஏற்படும். பணம் பல விதத்தில் வந்து சேரும். ஆனால் எப்போதும் வரும் என்று தெரியாது. பணம் எவ்வளவு வந்தாலும் திருப்தியடைய மாட்டீர்கள். உங்களை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று பர்ஃபெக்ஷன் பார்த்து கொண்டே மற்றவர்களை டார்ச்சர் செய்வீர்கள். எல்லாவற்றிலும் நேர்மை, நான் அறிவு சார்ந்தவன் என்று அதீதமாக நடந்து கொள்வதை குரு வக்கர காலத்தில் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. இல்லையெனில் பெயர் கெடும் வாய்ப்புகளும் ஏற்படும். நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். நல்ல சீட்டு கிடைக்கும். மருத்துவத்துறையில் சீட்டு கிடைக்கும். IAS, IPS குரூப் தேர்வு, சிவில் சர்வீஸ், மீடியா துறை, பத்திரப்பதிவு துறைகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். டிசம்பர், ஜனவரியில் கண்டிப்பாக ஆர்டர்கள் வந்து சேரும். தினந்தோறும் பார்த்த சாடியை வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை தரும். சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 75% அற்புதமான யோகத்தை பெறுவீர்கள். அதாவது கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக காண்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் நேர்த்தி, ஒழுங்கு, பொறுப்பு எனும் 3 தூண்களில் கட்டி எழுப்புவார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் வேகமாக வராது. ஆனால் வந்தால் நிலைத்து நின்று பெருகும். புதன் அவர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் அறிவு, பேச்சு, திட்டமிடல் ஆகியவை அவர்களின் முக்கிய ஆயுதங்கள். குருவின் பார்வை கிடைக்கும் நேரங்களில் அவர்களின் அதிர்ஷ்டம் குவியும். அவர்களுக்கு வாழ்க்கையில் 3 பெரிய அதிர்ஷ்ட பருவங்கள் இருக்கும். அதாவது புதன் குரு சேர்க்கை, தொழில், பணம், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள். குரு சனி இணைப்பு, வாழ்க்கையில் நிலைத்த செல்வம், குடும்ப நிம்மதி, வீடு, கார் யோகம், ஆன்மீக உயர்வு, புகழ், மரியாதை மற்றும் தெய்வ அருள் வெளிப்பாடு. இந்த 3 பருவங்களும் கன்னிராசிக்காரர்களை ஒரு சாதாரண மனிதர்களிடமிருந்து ஒரு பிரபல ஆளுமையாக மாற்றும் சக்தி கொண்டவை. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைப்பது ஒரு சாமானிய நிகழ்வு அல்ல. அது தெய்வத்தால் அனுமதிக்கப்பட்ட உழைப்பின் பலன். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மை நிலையை அடைவார்கள். அவர்களுக்கு பிறகும் நேரத்தில் புதன், சூரியன், சனி, குரு ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அரச நிலை போன்ற புகழும் செல்வமும் கிடைக்கும். புதன் குரு யோகம் அறிவும் செல்வமும் ஒன்றாக சேரும். சனி சுக்கிர யோகம் நீண்ட நாள் செல்வம், சொத்து, புகழ். சூரிய புதன் புதாத்திய யோகம் அரசு, நிர்வாகம், பொது சேவை துறைகளில் மேம்பாடு. குரு சனி திருஷ்டி யோகம் வாழ்க்கையின் 2ஆம் பாதையில் பெரும் வெற்றி. இந்த யோகங்கள் ஒரே நேரத்தில் இருந்தால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களின் பெயர், திறமை, உழைப்பு 3ம் இணைந்து ஒரு வரலாறு உருவாக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவாக தங்களுக்கே சொந்தமான வீடு என்பதை கருதுவார்கள். அவர்கள் வீட்டை ஒரு புனித ஆலயம் போல பராமரிப்பார்கள். அதனால் வீட்டை பெறும் காலம் அவர்களுக்கு தெய்வீக அடையாளமாக இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வாகனம் என்பது வெறும் வசதிக்காக அல்லாது அவர்களின் உழைப்பின் அடையாளம். அவர்கள் வாங்கும் முதல் கார் பெரும்பாலும் தங்கள் உழைப்பில் வந்த பணத்தால் இருக்கும். அதனால் அதில் ஒரு புனித மகிழ்ச்சி உண்டு. அதேபோல் அவர்கள் காரை வாங்கும் முன் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடு செய்தால் அந்த கார் அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தரும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் பணத்தை வெறும் செலவுக்காக வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை முன்னேற்றத்தின் விதை என்று நினைப்பார்கள். அவர்களிடம் உள்ள நிதி அறிவு மற்ற ராசிகளை விட மிக வலிமையானது. அதிர்ஷ்டமான முதலீட்டு துறைகள் நிலம் மற்றும் சொத்து, வணிகம், ஆலோசனை, சேவைத்துறை, டிஜிட்டல் வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள். அவர்கள் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு திரும்பும் காலங்கள் வரும். மேலும் அவர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும், ஆனால் எப்போதும் நிலைத்திருக்கும். அவர்கள் வாங்கும் வீடு, கார் அல்லது வெற்றி எல்லாம் தெய்வ அருளால் வழிநடத்தப்பட்டவை. அவர்கள் சிந்தனை, கட்டுப்பாடு மற்றும் தன்னம்பிக்கை 3ம் சேர்ந்தால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்பிப்பார்கள். அதிர்ஷ்டம் வராது, அதிர்ஷ்டம் உருவாக வேண்டும்.
அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் அடைவது நிச்சயம். ஆனால் அது திடீரென நிகழாது. அது நேர்த்தி, பொறுமை, புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியான செயல்பாடு எனும் 4 அடிப்படையில் கட்டி எழும் செல்வம். அவர்களுக்கு திடீர் லாட்டரி அதிர்ஷ்டம் கிடைப்பது குறைவு. ஆனால் அவர்கள் திட்டமிட்ட வெற்றி மூலம் கோடீஸ்வரர் நிலையை அடைவார்கள். புதன் அவர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் விவேகம் மற்றும் நிதி அறிவு அவர்களுடைய முக்கிய வலிமை. அவர்கள் கணக்கிட்ட முடிவுகளை எடுப்பவர்கள். அதனால் அவர்கள் இழப்பை சந்திக்காமல் லாபத்தை சேமித்து பெருக்கிக் கொள்வார்கள். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் பலர் வெளிநாட்டு வேலை, கல்வி அல்லது வணிகம் வழியாக தங்கள் அதிர்ஷ்டத்தை திறந்து விடுவார்கள். அவர்களின் பகை கிரகம் கூட அவர்களுக்கு வாய்ப்பு தந்தால் அவர்கள் அதை உழைப்பால் வெற்றி ஆக்குவார்கள். புதன் பிளஸ் குரு பிளஸ் சனி இணையும் போது வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும். அவர்கள் வெளிநாட்டில் நீண்ட நாள் தங்கி பெரிய நிலை அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு தூய்மையான தங்கச் சுரங்கம் போல இருக்கும். அவர்கள் எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு முயற்சியும் இறுதியில் வெற்றி பெறும். சில நேரங்களில் தாமதம் வரும், ஆனால் தடையில்லை. அவர்களிடம் இருக்கும் நேர்த்தியான சிந்தனை பிளஸ் பொறுப்பான செயல் பெரிய சாதனை. அவர்கள் தொழில், கல்வி, கலை அல்லது நிர்வாகம் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் பெயர் முன்னணியில் இருக்கும். ஏனென்றால் தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, கலைத்துறை, மருத்துவம், ஆலோசனை, வணிக மேலாண்மை, டிஜிட்டல் மீடியா, தொடர்பு துறைகள் அவர்களின் சொற்கள், சிந்தனை மற்றும் செயல்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அவர்கள் செய்யும் சிறிய பணியும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் கிரக ஆதரவு காலங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அவர்களுக்கு சனி தந்த ஒழுக்கம், குரு தந்த அறிவு, சுக்கிரன் தந்த செல்வம் மூன்றும் சேரும் போது அவர்களுக்கு அசாதாரண அதிர்ஷ்டம் ஏற்படும். சனி உழைப்பின் பலனை தாமதமாக தருவான், ஆனால் அதை நிலைத்து வைப்பான். குரு புதிய வாய்ப்புகள், ஆற்றல், பணம், புகழ் தருவான். சுக்கிரன் சுகவசதிகள், வீடு, வாகனம், குடும்ப நிம்மதி, பணக்கார யோகம் தருவான். மேலும் இந்த 3 கிரகங்களும் ஒரே நேரத்தில் நல்ல நிலையில் இருந்தால் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு வணிக பேரரசை உருவாக்குவார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.